ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு நம்ம தியானிக்கலாமா? டெய்ஸிக்கு அவங்களுடைய மாமியார் அப்போ தான் இறந்து போனாங்க. ஆனாலும் அவங்கள நினச்சி ரொம்பவே மனசுக்கு வேதனையோடு உட்காந்துருந்தாங்க. அப்போது மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க, என்னம்மா உன் மாமியார் இவ்வளோ வருத்தப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தாங்க, ஆனாலும் நீ எப்படி அவங்களுக்காக கண்ணீர் சிந்த முடியுதுன்னு கேட்டாங்க. அப்போது டெய்ஸி சொன்னால், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஒரு தழும்பு தான், காயத்தை நினச்சி வருத்தப்படுறதற்காக கிடையாது. அந்த காயத்தெல்லாம் நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படிங்கிற நினச்சி நம்ம பெருமைப்படணும். இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியசாலி தான் நான். எத்தனையோ காயங்கள், எத்தனையோ தழும்புகள் என்னுடைய இருதயத்தில் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனாலும் அதை நான் ஒரு நாளும் அவங்களுடைய காரியங்களில் நான் அதை புகுத்தவே கிடையாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வேன். என்னுடைய மாமனார் கடந்து போனதுக்கப்புறமாவும் யோசித்து பார்த்தா 2 பேரும் சேர்ந்து அந்த அளவுக்கு என்னை வருத்தப்படுத்தினாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரும் இருந்திருந்தா எனக்கு நல்லா தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. திரும்ப டெய்ஸி சொன்னால், நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், என்னுடைய பிள்ளைங்களுக்கு தாத்தா பாட்டி இல்லாமல் போயிடுச்சு. இப்போது வீடு வெறுமனையாக தான் இருக்குது. இதனால் என் பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் தானே. இப்போ நான் நினச்சி பார்த்தா அவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வெற்றிடமாக இருக்காதில்ல. இதை யார் நிரப்ப முடியும்? எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்களுக்குரிய அப்பாவுடைய தாத்தா, அப்பாவுடைய அம்மா பாட்டின்னு சொல்கிறதுக்கு இங்கே யார் இருப்பாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, ஏம்மா உன்னையால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுது, ஆனால் மற்றவங்கெல்லாம் நல்ல வேளை இவங்க போய் சேர்ந்துட்டாங்க, இல்லாட்டினா இன்னமும் என்னை காயப்படுத்தி புண்ணு ஆக்கிடுவாங்கன்னு யோசிக்கிற காலங்களில் இப்படியும் யோசிக்கிற பொண்ணுங்க இருக்கத்தான் செய்கிறீங்க போல் அப்படின்னு சொன்னதும் திரும்ப டெய்ஸி சொன்னால், இல்லை, கர்த்தர் தான் இதில் எனக்கு ஒரு பலன் கொடுத்துருக்கிறாரு. நான் உண்மையிலே என்னையே நினச்சும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாருங்கள், நிறைய விஷயங்களில் என்னுடைய மாமனார் மாமியார் எனக்கு எவ்வளவோ இடைஞ்சல்கள் கொடுத்தாங்க. என் பிள்ளைங்களுடைய வளர்ப்புலேயும் ரொம்பவே நாங்கள் பாதிக்கப்பட்டோம். ஆனால் அவங்களுடைய பாசத்தில் எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு இருந்ததில்லை. நல்லா தான் பாசமாக தான் இருந்தாங்க. என் பிள்ளைங்களுக்கு அவங்கள பிடிக்கத்தான் செய்யும். அதனால் கர்த்தர் எல்லா நேரத்திலும் எங்களை நல்ல விதமாக போஷிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போது எங்களுடைய மாமியார் எங்களை விட்டு போனாலும் எங்களுக்காக கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரு. அதனால் இனிமேல் எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது தான். எப்போவுமே எங்களை போஷிக்கிறதுக்கு எங்கள் கூட இருப்பார். என்னுடைய கணவருக்கு நிறைய தைரியத்தை கொடுக்கணும் கர்த்தர் அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லோரும் சொன்னாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி என்ன தைரியம் இல்லாமையாக இருந்தார் அப்படின்னு சொன்னதும் டெய்ஸி சொன்னால், அப்படி இல்லை, இது நாள் வரைக்கும் அவங்க அம்மாவுடைய நிழலோடு வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு தனியாக இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு உதார குணமான ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நாம் அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். இதை நினச்சி தான் என்னுடைய ஆத்மா கலங்குது அப்படின்னு சொன்னதும், சரிதாம்மா, நாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாமே மாறிடும். இந்த வறட்சியான காலங்களையும் உன்னைய திருப்தியாக நடத்துவார்னு சொல்லி எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறமாவும் டெய்ஸி ஜெபம் பண்ணி தன்னுடைய கணவரை நல்ல திடகாத்திரமாக எல்லாவற்றிலும் நல்ல செயலில் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவளுக்கு பழக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே பிள்ளைங்களோடு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? எல்லா விதமான தழும்புகளையும் நம்ம காயத்தையும் நினச்சி வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த காயத்திலேருந்து நம்ம எப்படிலாம் கடந்து வந்தோம் அப்படின்னு நினைக்கிறத நம்ம தவறிடுவோம். அப்படி நம்ம நினச்சோன்னா நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக்கலாம்.
கர்த்தர் இதிலெல்லாம் நம்மளை எவ்வளவு அழகாக போஷித்து வழி நடத்தினார், இந்த காரியங்களில் நம்மளை எப்படி அழகாக திருப்திப்படுத்தினார்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.